வெல்கம் டு ராயல் கியூ இந்தியா. வணக்கம். ராயல் கியூ உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரோபோட்ங்க. உங்கள் பணத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பினான்ஸோட அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் எப்படி ஜிபே கூகுள் பேவையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண விடாமல் ஒரு ரோபோட்டுங்க. ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணும், அங்கே இருந்து ரெக்கார்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த பர்டிகுலர் ராயல் கியூ ரோபோட்க்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுற பர்மிஷனே தரமாட்டீங்க. இதை விட உங்களுக்கு என்ன ஒரு ஃபேண்டாஸ்டிக் சொல்யூஷன் வேணுங்க? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரோபோட் தான் நம்ம ராயல் கியூ. ஃபுல்லி ஏஐ பேஸ்டுங்க. ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணுங்க. இதை விட என்ன வேணுங்க? இந்த ரோபோட்டோட 5 சினாரியோ இருக்குங்க. எப்படி வாங்கும், புல் மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், பேர் மார்க்கெட்டில் இறங்கும் போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோ இருக்கும். கொஞ்சம் லென்த்தியராக தான் இருக்கும். அரவுண்டு 7 மினிட்ஸ் டு 8 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதுக்குனுடைய கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் தெரியுங்க. ஏன்னா இந்த ரோபோட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேறு எல்லாமே ராயல் கியூவோட பர்ஃபார்மன்ஸை தான் சொல்லுவோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸாக்டாக எப்படி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு $10 வச்சுட்டுங்க 1% புக் பண்ணுச்சுன்னா $0.1. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ராயல் கியூ எப்படி எப்படி ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணுதுன்னு பார்ப்போங்க. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்ட்ராட்டஜிங்க. இது பியூர்லி மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா 0.3% அப்படிங்கிற சினாரியோவோட ஸ்ட்ராட்டஜி. இதில் ஃபஸ்ட்டு $10க்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த பர்ச்சேஸ் இது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ங்க. ஒருவேளை மார்க்கெட்டு ஒரு 1.4% 1.3% ஏறுதுன்னா அங்கே புக் பண்ணாது, வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி 0.3% இறங்குச்சுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அது ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணும் நம்ம ரோபோட். அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் 1% கிடைக்குங்க. இதனுடைய டிஃபரன்ஸ் 1% உங்களுக்கு கிடைக்கும். நம்ம 1.3% செட்டிங்ஸ் வச்சுருப்போம். அப்போ உங்களுக்கு $10க்கு 1% அப்படிங்கிறது 0.1 சென்ட்டுங்க $10க்கு. ஸோ ப்ராஃபிட் ரன் பண்ணிகிட்டே இருக்குங்க. அடுத்து இதே புல் மார்க்கெட்டில் ரெண்டாவது சினாரியோ இன்னும் சூப்பருங்க. 1.3% தான் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும்போது புக் பண்ணுமானா இல்லைங்க. மார்க்கெட் எவ்வளோ பர்சன்ட் ஏறினாலும் வெயிட் பண்ணுங்க. இப்போ $10க்கு வாங்குறீங்க, மார்க்கெட் 1.3% தாண்டி 5% ஏறிடுது. ஏறிட்டு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. ஏறிட்டு 0.3% கீழே இறங்கும் போது என்ன பண்ணுன்னா புக் பண்ணும். இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோங்க? கண்டினியூஸாக ஏறுற மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிளுங்க, 4.7%ங்க. 4.7% லாபத்தை புக் பண்ணுங்க. 0.3% இறங்கினோடனே ஒரு டாப் லெவலை ரீச் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிடுங்க. அப்போது உங்களோட $10க்கு, இது எக்ஸாம்பிள் தான், $10ங்கிறது $10க்கு 4.7%ங்கிறது என்னங்க? $0.47ங்க. அப்போது எவ்ரி பர்சன்டேஜுங்க. இதுதான் குவான்டிட்டிவ் ட்ரேடிங்கிறதுங்க. இதுதான் குவான்டிட்டிவ், நம்மளோட பணத்தை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க. மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். 3வது இடங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியங்க. இறங்குற மார்க்கெட்டில் ரோபோட் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. நீங்கள் $10க்கு ஒரு பர்ச்சேஸ் நடக்குது. அடுத்தது நம்ம பணத்தை பிரித்து இன்னொரு $20க்கு கீழே வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் வாங்குது ஒரு 3.5%. அதுக்கும் நம்ம தான் செட்டிங்ஸ் கொடுக்குறோம் மேனுவலாக. அப்போது மார்க்கெட் ஏறும்போது ஆவரேஜ் ப்ரைஸ் மாறிடுங்க. முதல்ல நம்ம $10க்கு ஒரு இடத்துல வாங்கியிருப்போம். ஆனால் மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து வாங்கியிருப்போம். அப்போது ஆவரேஜ் ப்ரைஸ் மாறி இருக்கும்.
மாறுனதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் அடுத்த டாப் லெவலுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் ப்ரைஸ் மாறி இருக்கும். ஆனால் அங்கிருந்து 1.3% ஏறின உடனே மறுபடியும் புக் பண்ணுங்க. பழைய ஆவரேஜ் ப்ரைஸ் வேறு இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்டையர்லி வேறு இடத்துல இருக்குங்க. ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் பணத்தை பிரித்து வாங்குது இல்லைங்களா, அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மாறுங்க. ஏன்னா 10 ப்ளஸ் கீழே கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கும். அப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் ப்ரைஸ் வேறு, புது ஆவரேஜ் ப்ரைஸ் வேறு. அங்கே மேலே முதல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் வேறு, இப்போது புதுசாக ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் வேறு. ஸோ இப்போ இதில் ஒரு 0.3% இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற என்டையர் டிஃபரன்ஸ், அதாவது கீழே இறங்குனதுலேருந்து மேலே ஏறினது வரைக்கும் வந்து மறுபடியும் ஒரு 0.3% வரும்போது புக் பண்ணிவிட்டு அது $30. ஏன்னா மேலே ஒரு 10, கீழே $20 வாங்கணும் இல்லையா, இந்த $30 1% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நிற்குங்க. ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து புக் பண்ணுறதுனால. அப்போது $30 ஆவரேஜாக 1% அப்படிங்கிறப்போ $0.3 வருங்க. $0.3. 4வது இடம் மார்க்கெட் அப் நார்மலாக இறங்குது அப்படின்னா இப்போ ரோபோட் ரொம்ப உஷாருங்க. நம்ம ஏற்கனவே 10 பிரித்து வச்சுருப்போம், அல்லது 8 பிரித்து வச்சுருப்போம், அல்லது 16 பிரித்து வச்சுருப்போம். அப்போ 3.5% ஒர்க்காக வாங்கும். இது $10 ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சுன்னா 3.2%, 3.5%ல் $20 வாங்குங்க. அப்போ 30. கீழே வந்து மறுபடியும் ஒரு $40 அடிஷ்னலாக வாங்கும். அப்போது $70 வாங்கிருங்க. $70 வாங்கினதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் ரன் ஆகுதுங்க. மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறுது. இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் மாறி இருக்கும். கீழே இறங்கும் போது வாங்கினா ஆவரேஜ் ப்ரைஸ் மாறி இருக்கும். மாறினதுக்கப்புறம் இது எவ்வளோ ஏறினாலும் ரன் பண்ணுங்க, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணும். அப்போது ஆவரேஜ் ப்ரைஸ் மாறினதுலேருந்து கால்குலேட் பண்ணும் நாம் எவ்வளோ செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருந்து 1.3% புக் பண்ணும். அப்போ 0.3% இறங்கணுன்னே பண்ணும். 1% $70 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $0.7ங்க. ஸோ எந்த இடத்துல வாங்கினாலும் ப்ராஃபிட் மட்டும்தான் புக் பண்ணுங்க. இந்த 5 சினாரியோ தான் இந்த ராயல் கியூ ரோபோட்டோட சிறப்புங்க. 5th சினாரியோ ரொம்ப சூப்பருங்க. ஒருவேளை மார்க்கெட் இறங்காமையே ஏறிட்டு இருந்துச்சுன்னா, கீழே இறங்கி நிறையா ஆவரேஜ் பை போனதுக்கப்புறம் ஏறிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட் ஒருவேளை 10% ஏறிச்சு அப்படின்னா கூட வெயிட் பண்ணுங்க. இந்த ரோபோட் வந்து ப்ராஃபிட்டை ரன் பண்ணுறதுல ஸ்பெஷலுங்க. 10% ஏறும்போது 0.3 போக 9.7%ங்க. அதாவது $70க்கு $6.79ங்க. 10% ஏறினாலும். ஸோ லாபத்தை ரன் பண்ண விடுங்க. இதுதான் இந்த ராயல் கியூ ரோபோட்டோட மிகப்பெரிய சிறப்புங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ராயல் கியூவில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு பெரிய நாள் பிடிக்குங்க. இனிமேல் ஏஐ டெக்னாலஜி தான் எல்லாமே. நீங்கள் உங்கள் பணத்தை உங்கள் கையில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்ன ரீசன்னா, இந்த உலகம் ரொம்ப 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 பெரிய உலகங்க. நம்ம பணம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப பெறதுக்குள்ளே போராட்டங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரைட் டைம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பயன்படுறீங்களோ அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயன்பெறணுன்னு. நன்றி, வணக்கம்.